சிம்டம்ஸோட வந்துட்டாங்கல்ல, சிம்டம்ஸோட வராங்க. இப்போ பேஷண்ட்க்கு வந்து ஸ்பைன் மெட்டாஸ்டேசிஸ் அப்படிங்கிற சிம்டம்ஸோட வராங்க. ஸோ நாங்கள் வந்து ஆன்காலஜிஸ்ட்டாக நாங்கள் வந்து ஆன் ஃபாலோ பேஷண்ட் இருக்கிறப்ப பெட் சிடி அந்த மாதிரி தான் ஃபாலோஅப்பில் இருப்போம். இப்போ பேஷண்ட் வந்து பெட் சிடி மட்டும் போதுமா, இல்லை எம்ஆர்ஐ வந்து கண்டிப்பாக எடுக்கணுமா, ஸ்பைன் மெட்டாஸ்டேசிஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ தேவைப்படுமா? நாங்கள் ஸ்பைன் மெட்டாஸ்டேசிஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ எடுக்க மாட்டோம் மேடம். நாங்கள் எம்ஆர்ஐ எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா வந்து பெட்டில் வந்து அங்கே மெட்டாஸ்டேசிஸ் இருக்குன்னு தெரியும், எலும்பு எவ்வளோ அரிச்சிருக்குன்னு தெரியாது, அடுத்தது அந்த அரிச்ச எலும்பு எவ்வளோ நரம்பு அமுக்கி இருக்குன்னு தெரியாது. காமன் மேனுக்கு தெரியாதது மேபி உங்களுக்கும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். சிடி ஸ்கேன்ல எலும்பு அரிச்சிருக்கிறது தெரியும், எலும்பு தெரியும், நரம்போட பாதிப்பு தெரியாது. எம்ஆர்ஐல மட்டும்தான் சாஃப்ட் டிஷ்யூஸோட பாதிப்பு, சாஃப்ட் டிஷ்யூஸ் எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குன்றது தெரியும். ஸோ பெட்டு எடுத்திருந்தாலுமே சிடி எடுத்திருந்தாலுமே நாங்கள் முதுகுத்தண்டுக்கு வைத்தியம் பண்ணணும், முதுகுத்தண்டு நரம்புக்கு வைத்தியம் பண்ணணும்னா எம்ஆர்ஐ தேவை. ஸோ அந்த எம்ஆர்ஐல தான் எங்களுக்கு எவ்வளோ அமுக்கம் இருக்குன்னு தெரியும், எவ்வளோ பரவி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அமுக்கம் தான் எங்களுக்கு முக்கியம். எங்களால் வந்து உங்களை மாதிரி வந்து ஆங்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றி கொடுக்க முடியாது. எங்களால் முடிஞ்சது அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை முறையான லைஃப் ஸ்டைலை காப்பாற்றி கொடுக்கணும். அது நரம்பை காப்பாற்றுறது மூலியமாக தான் காப்பாற்றி கொடுக்கணும்.